அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் சைக்கிள் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், காவலர், இரவு காவலர், மசால்ஜி, தூய்மை பணியாளர் இது போன்ற தேர்வுகளுக்கான ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இதை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்டப்பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்ஜி, காவலர் மற்றும் மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர்வுமன், மசால்ஜி ஆகிய பதவிகளுக்கான செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு உத்தேசமாக 14/7/2025 முதல் 19/7/2025 அது நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாம் 12/7 நினைக்கிறேன் இல்லையா, 12/7 சனிக்கிழமை நடக்குது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திங்கக்கிழமை 14/7 19/7 வரைக்கும் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதான். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் சிவி இன்டர்வியூலாம் வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முன்கூட்டியே வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள், நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ சென்னைனா விண்ணப்பித்த மாவட்டம், நீங்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு வந்து விண்ணப்பித்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து சிவி நடக்கும். இதே கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். மதுரை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மதுரையில் நடக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலத்துக்கு அப்ளை பண்ணவங்க சேலத்தில் வந்து சிவி நடக்கும். அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளிக்கு அப்ளை பண்ணவங்க வந்து திருச்சிராப்பள்ளியில் சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி வந்து சிவி நடக்கும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு திருவாரூரில் வந்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரத்துக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து விழுப்புரத்தில் வந்து சிவி நடக்கும். ஒரு 8 இடத்துல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து செய்ய போகிறாங்க. ரைட்டா? சரி, இப்போ யாருக்கு எப்பப்போ நடக்க போகுது, செலெக்ஷன் ஆனவங்க யார் அப்படின்ற ஒரு பட்டியல் வரணும்ல இந்த சிவிக்கு. மேலும் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான தேர்வர்கள் பட்டியல் தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி, ரைட்டா? அப்போ இதிலே ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே இவங்க சிவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்றாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இவங்க வந்து ஜூலை மாதம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூலை மாதம் வந்து நாங்கள் சிவி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்பாகவே அந்த யாருக்கெல்லாம் சிவி, எப்பொழுது சிவி, அந்த லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்காக தான் சொன்னால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சொல்லி நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ மேற்கொண்டு விவரங்கள் நமக்கு ஆஃபீஸில் ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்காமல் முன்கூட்டியே இவங்க சிவி வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் தோணும். கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ப்ராசஸ் சர்வர் சம்திங் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ப்ராசஸ் சர்வர்லாம் இருந்தது இல்லையா, அதில் சில நபர்கள் வந்து பேக் சர்டிஃபிகேட், அதாவது போலியான சான்றிதழ், மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரியான போலியான சான்றிதழ் கொடுத்து பணி வாய்ப்பை பெற்றிருக்காங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து இது மாதிரி வந்து போலியான சான்றிதழ் கொடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அதை தடுக்கக்கூடிய வகையில் ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே சிவி வச்சுட்டோம்னா அந்த சிவியில் யார் செலெக்ஷன் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும் கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து செய்வாங்க. அதாவது இந்த மாதிரி தவறான நபர்களை வந்து ஃபில்டர் பண்ணணும், தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி சிவி நடத்த போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ரைட்டா? ஸோ அதை தான் நினைக்கிறேன். அதனால தான் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ இப்படி பண்ணுறாங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் ஒரு தப்பு நடந்திருக்குது, அது மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவி வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு விவரங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் குரூப் 4 தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தூர் டெஸ்ட் பேட்ச் 10 முழுமாறு தேர்வு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான தேர்வுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு 2 எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 80127814
8012781561 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது குரூப் 4க்கு படிக்க தேவையான தமிழ் புக்கு, தமிழ் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான விவரங்கள் கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ் புக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை சார் நான் வந்து எனக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோக்கள் கொடுத்துருப்போம். இப்போ டெஸ்ட் நம்பர் 9க்கான வீடியோ கொடுத்துட்ருக்கேன். டெஸ்ட் நம்பர் 9க்கான வீடியோ கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2000 கேள்விகள் நம்ம ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம்லேயும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் தேவை, ரிவிஷன் பண்ணுறதுக்கு தமிழுக்கு நியூ சிலபஸுக்கு தேவை அப்படின்னா டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த முக்கியமான அப்டேட்டுகள் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ வந்து நமக்கு விரைவில் நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மாதம் சிவினா, அதுக்கப்புறம் சிவிலாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் 10 நாள் இல்லை அடுத்த மாதம் ரைட்டா, ஜூலைனா ஆகஸ்ட்டில் நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இது சம்மந்தமான அப்டேட் வேறு ஏதாவது கிடைச்சது அல்லது வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.